ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ஸ்வீட் கார்ன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுவே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் ஸ்டைலில் 2 டைப்பாக நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் பட்டர் ஸ்வீட் கார்ன் ரெசிபி, இன்னொன்று பார்த்திங்கன்னா மசாலா ஸ்வீட் கார்ன் ரெசிபி. ரெண்டுமே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. அது எப்படி கடையில் கிடைக்கிற மாதிரி செய்கிறதுன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு 2 ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கார்ன் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் நார்மலாகவே மார்க்கெட்ஸில் கிடைக்கிது. இது பார்த்திங்கன்னா மேலே இருக்க அந்த ஹஸ்க்கும் சில்க்கும் ரிமூவ் பண்ணிடலாம். ஹஸ்க்குனா அந்த மேலே லீவ்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுதான் ஹஸ்க்கு. சில்க்குன்றது இந்த மேலே ஹேர்ஸ் மாதிரி இருக்குல்ல, அதுதான் சில்க்கு. இது எல்லாமே நல்லா ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு இதை நல்லா உடச்சி வச்சுக்கோங்க. உடச்சி வச்சுட்டா சீக்கிரம் வேகும். உங்களுக்கு அந்த கர்னல்ஸ் எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கர்னல்ஸ்னால் அந்த சீட்ஸ் தான் கர்னல்ஸ். இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு குக்கரில் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் தண்ணி பார்த்திங்கன்னா அது நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். தண்ணிக்கு அளவு கிடையாது. அது நல்லா மூழ்கினா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது எத்தனை விசில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 3 போதும். 2 இதுக்கு கரெக்டாக இருக்கும். ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஸ்வீட் கார்னு. நீங்கள் மற்ற கார்ன் செய்கிறதா இருந்தால் 3 to 4 வைக்கணும். அப்போனா தான் அது நல்லா வேகும். இதுக்கு அந்த அளவுக்கு வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. ரொம்ப சாஃப்டாகவே இருக்கும். நீங்கள் பச்சையாக தின்னாலே ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நான் 2 விசில் தான் வச்சு எடுத்திருக்கேன். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆன பின்னாடி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தனியாக. இப்போ பார்த்திங்கன்னா இதை நீங்கள் கையிலே கூட உரிக்கலாம். அப்படி இல்லைன்னா கத்தியை வச்சு சைடில் நீங்கள் கட் பண்ணிட்டீங்கனாலே நல்லா அழகாக நீட்டாகவே வந்துடும். ஸ்ட்ரெயிட்டாக அந்த கத்தியை வச்சு மெதுவாக சைடில் எடுத்து விட்டுட்டிங்கனாலும் வந்துடும். அப்படி உங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா பச்சையாக இருக்கும் போதே கத்தியை வச்சு நல்லா சுற்றி எடுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த கர்னல்ஸ் மட்டும் தனியாக வந்துடும். அதை நீங்கள் நார்மலாக வேக வச்சு தனியாக எடுத்து தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கலாம். எப்படினாலும் பண்ணிக்கலாம். இது எனக்கு ஈஸியாக இருக்க மாதிரி இருந்ததுனால நான் இதை பண்ணிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஸ்வீட் கார்ன்ஸோட கர்னல்ஸ் தனியாக நான் எடுத்து வச்சுட்டேன். இப்போ ஒரு பவுலில் தனியாக வச்சுக்கலாம். அதை இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் ஆட் பண்ணி செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்வீட் கார்ன் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். மொத்தமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. 2 ரெசிபிக்குமே நார்மலாக இந்த மாதிரி ரோஸ்ட்டு தான் பண்ணணும். இப்போ லைட்டாக ஒரு 2 மினிட்ஸ் அந்த பட்டர்லேயே நல்லா ரோஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நார்மலான சிம்பிளான பட்டர் ஸ்வீட் கார்ன் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது இப்படியே சாப்பிட்லாம், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா அந்த பட்டரும் அந்த பெப்பருமே அதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்படியே சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ உங்களுக்கு மசாலா கார்ன் சாட் மாதிரி வேணும் அப்படின்னா என்ன பண்ணணுன்னா நம்ம இப்போ அதுக்கு நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1லேருந்து 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா பொடிசாக ரெடி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, வெங்காயம், கொத்தமல்லி எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சீரகத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/2 லெமன் மட்டும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியான மசாலா கார்ன் சாட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதெல்லாமே சேர்த்து சர்வ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்படி பட்டர் கார்ன் பிடிச்சிச்சின்னா அதை தனியாக பாதி எடுத்து வச்சுக்கோங்க. செஞ்ச உடனே மீதியில் இந்த மசாலா கார்ன் ரெடி பண்ணிக்கலாம். எப்படினாலும் நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ரொம்ப ஈஸியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ். நீங்கள் அந்த கார்னை அந்த கர்னல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் டைம் ஆகுமே தவிர மற்ற எல்லாமே ரொம்ப ஈஸி தான். சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியான ரெசிபியும் கூட. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.